السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் அவன் நமக்கெல்லாம் கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்புக்குரிய தருணத்தில் ஷைத்தானிடம் எச்சரிக்கையாக இருப்போம் என்கிற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நாம் கவனத்தில் கொள்வோமா. அன்புக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் நம்முடைய வாழ்வில் நாம செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் என்னென்ன என்கிற ஒரு பட்டியல் இருக்கும். அதுபோல நாம் செய்யக்கூடாத தவிர்த்து நடக்க வேண்டிய தீமையான காரியங்கள் என்னென்ன என்கிற ஒரு பட்டியலும் இருக்கும். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு நல்ல காரியங்களை அவனுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு அவன் முயல்கிறானோ அதைவிட ஒரு படி மேலாக அவன் தன்னுடைய வாழ்க்கையில தீய காரியங்களை விட்டு தவிர்த்து நடக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனை அவனிடத்துல வர வேண்டும். ஏனென்று சொன்னால் சில நேரத்துல நாம் செய்ய தவறிய அந்த காரியத்தால் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளை விட, அந்த பாதிப்புகளை விட, நம்ம செய்யக்கூடாத தவிர்த்து நடக்க வேண்டிய அந்த தீமையான காரியங்கள் இருக்கு இல்லையா, அந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பாக இருந்தாலும் பின்விளைவாக இருந்தாலும் அது மிக பெரியதாக இருக்கும், கடுமையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைக்கும் நான் சொன்ன இந்த தத்துவம் பொருத்தமாக இருக்கும். உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்றதாக இருந்தா, நாம உண்ணக்கூடிய அந்த உணவை எடுத்துக்கணும். உண்ணக்கூடிய அந்த உணவை நாம உண்ணாமல் தவிர்ப்பதனால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பை விட உண்ணக்கூடாத அந்த நச்சான அந்த விஷமான அந்த உணவை நாம் அருந்தும் பொழுது அதை உண்ணும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு கடுமையாக இருக்குதா இல்லையா? சாப்பாடு நம்ம சாப்பிடாம விடுறோம், நல்ல சாப்பாடை, அதனால என்ன மிஞ்சி போனால் சில சத்துக்கள் நம்ம உடம்புல சேராமல் இருக்குமே தவிர பெரிய அளவு நமக்கு பாதிப்பு வந்து விடாது. அதே நேரத்துல ஒரு கெட்டு போன ஒரு நச்சான ஒரு உணவை நாம் உண்ணும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு எப்படி இருக்கும்? அந்த உணவை நாம உண்ணாமல் தவிர்ப்பதை விட உண்ணுவதனால் கடுமையான பாதிப்பு ஏற்படும். இப்படித்தான் நாம் ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்திலும் நன்மையான காரியங்களையும் தீமையான காரியங்களையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். நம்ம வாழ்க்கையில நாம செய்ய வேண்டிய நன்மையான காரியங்களை எப்படி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமுறையின் மூலமாக நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறானோ, அதே போன்று நாம் செய்யக்கூடாத, நாம் தவிர்த்து நடக்க வேண்டிய, மிக மிக எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டிய தீமையான காரியங்களையும் அல்லாஹ் தன்னுடைய திருமுறை மூலமாக பல்வேறு இடங்கள்ல நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறான். அப்படி அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்த ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை தான் ஷைத்தானை பற்றிய அந்த எச்சரிக்கை.
ஷைத்தானை நாம பின்பற்றி விடக்கூடாது, யாரும் அவனுடைய அடிச்சுவற்றை பின்பற்றி சென்று விடக்கூடாது. ஷைத்தான் என்பவன் நம்முடைய பகிரங்க எதிரியாக இருக்கிறான், அவன் நம்மை வழிகெடுத்து விடுவான் என்கிற எச்சரிக்கையை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பல்வேறு இடங்கள்ல, கிட்டத்தட்ட சொல்லதா இருந்தா 70க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அல்லாஹ் சைத்தானை பற்றிய எச்சரிக்கையை நமக்கு சொல்லித் தருகிறான். திருமறை குர்ஆன்ல பார்க்கிறோம், 24வது அத்தியாயம் 21வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தபியூ ஹுதுவாத்தி ஷைத்தான். நம்பிக்கை கொண்ட மக்களே, ஷைத்தானுடைய அடிச்சுவற்றை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். யார் ஷைத்தானுடைய அடிச்சுவற்றை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் வழிகெட்டு போய் விடுவார்கள், ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்து விடுவான் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அதே மாதிரி பார்க்கிறோம், 2வது அத்தியாயம் 208வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ உத்ஹுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா. நம்பிக்கை கொண்ட மக்களே, இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபியூ ஹுதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள், அவன் நமக்கு பகிரங்க எதிரியாக இருக்கிறான், தெளிவான ஒரு விரோதியாக ஷைத்தான் இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல நமக்கு எச்சரிக்கை செய்தான். இதற்கு ஒரு படி மேல போய் அல்லாஹ் சூரத்துல் யாசீன்ல நமக்கு சொல்லி தருகிறான். 36வது அத்தியாயம் 60-61வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், ஆதமுடைய மகனே அல்லாஹ் தஅபுது ஷைத்தான். ஆதமுடைய மகனே, நீ ஷைத்தானை வணங்கி விடாதே. அந்த ஷைத்தான் என்பவன் யாரு? இன்னஹும் லக்கும் அதுவும் முபீன், அவன் பகிரங்க எதிரியாக இருக்கிறான். என்னையே வணங்குங்கள், அதுவே நேரானது என்று நான் உங்களுக்கு உறுதிமொழி எடுக்கவில்லையா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகிறான். இப்படி ஏராளமான வசனங்கள்ல அல்லாஹ் நமக்கு சொல்லி தரக்கூடிய எச்சரிக்கை என்ன? இந்த ஷைத்தான் என்பவன் மிகப்பெரிய மோசமானவன், நம்முடைய அமல்களை எல்லாம் அழிக்கக்கூடியவன், நம்மை தவறான வழியை நோக்கி அழைத்து சென்று விடுவான், நம்மை வழிகேட்டை நோக்கி அவன் அழைத்து சென்று விடுவான். எனவே அவனிடத்துல நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். பொதுவாகவே அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவன் அளவற்ற அருளால் ஒன்றை பற்றி எச்சரிக்கை செய்கிறான் என்றால் அதை பற்றி கூடுதலாக நமக்கு சொல்லிவிட்டு தான் அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்திருப்பான். ஷைத்தானுடைய சூழ்ச்சி இருப்பதாக அல்லாஹ் நமக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டானா இல்லையா? அல்லாஹ் ஒன்றும் நமக்கெல்லாம் தெரியாமல், நமக்கு ஒரு அறிவிக்காமல், நமக்கு எச்சரிக்கை செய்யாமல் ஷைத்தான நேரடியாக நம்மை குழப்புவதற்கு இந்த உலகத்தில் அனுப்பல. அப்படி மட்டும் அல்லாஹ் அனுப்பி இருந்தானா சிந்திச்சு பாருங்களேன், இந்த உலகத்துல ஒரு ஆளாலும் தப்ப முடியாது. ஷைத்தான் என்பது யாரு, ஷைத்தான் இப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்வான் என்கிற எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லாமல் அல்லாஹ் நேரடியாக ஷைத்தானை நம்மிடத்தில் அனுப்பி இவர்கள் யாரெல்லாம் நல்லவர்கள், யாரெல்லாம் தீமையை நோக்கி செல்கிறார்கள் என்பதை அவன் சோதிக்க முற்பட்டிருந்தா கண்டிப்பாக மனிதர்களில் ஒருவர் கூட நாம தப்பி இருக்க மாட்டோம். எல்லாருமே ஷைத்தானுடைய சூழ்ச்சியில விழுந்து போயிருக்கும். ஆனால் அல்லாஹ் அப்படி செய்யலாம். அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஷைத்தானை பற்றிய எச்சரிக்கையை தன்னுடைய திருமுறையில அழகா தெளிவா சொல்லி தருகிறான். ஷைத்தான் என்பவன் யாரு, அவன் எப்படியெல்லாம் நம்மை வழிகெடுப்பான், எந்தெந்த வழிகளெல்லாம் அவன் நம்மை நோக்கி வருவான், அப்படி அவன் வரக்கூடிய நேரத்துல அவனை நாம எதிர்கொண்டால் எப்படி அதிலிருந்து நாம தப்ப வேண்டும் என்கிற எல்லா விஷயங்களையும் சேர்த்துதான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் நாம என்ன செய்கிறோம், இந்த எச்சரிக்கைகளை எல்லாம் நம்ம அப்படி காற்றுல பறக்க விட்டு ஷைத்தானை பின்பற்றி போகக்கூடிய மக்களாக தான் இருக்கிறோம். இன்றைக்கு உலகத்துல பெரும்பாலான அந்த குற்றங்களும் தவறுகளும் நடப்பதற்கு என்ன காரணம்? ஷைத்தானை பற்றியுடைய அந்த அச்சத்தை, அந்த எச்சரிக்கையை மக்கள் மறந்ததுதான் காரணம். பொதுவாகவே நீங்கள் பாருங்களேன், ஒரு மனிதன் நல்லவனாக நேர்மையானவனாக இருப்பதற்கு என்ன தேவை? ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சி நீங்க பாருங்க, அவன் எப்படி நம்மை வழிகெடுக்க முயற்சி செய்யறான். ஏராளமான வழிகளை வச்சிருக்கிறான். அதுல மிக முக்கியமான ஒரு வழிதான் இறை நினைவை விட்டும் நம்மை தூரமாக்கக்கூடிய அந்த வழி. பல்வேறு வழிகள் மூலமாக நம்மளை சோதிக்கிறான் ஷைத்தான். அதுல அவன் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முதன்மையான அந்த வழிமுறை என்ன? இறைவனுடைய நினைவை விட்டும் நம்மை தூரமாக்கக்கூடிய அந்த வழிமுறை. இன்னைக்கு உலகத்துல பாருங்களேன், ஒரு மனிதன் நல்லவனாக, அவன் நேர்மையாளனாக, உண்மை பேசக்கூடியவனாக, ஒரு நல்ல முஸ்லீமாக இருப்பதற்கு என்ன காரணம்? அவனுடைய உள்ளத்துல இறைவனுடைய அந்த நினைவு இருப்பதுதான் காரணம். நம்ம எதை செய்தாலும் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், நம்ம என்ன பேசினாலும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான், நாம செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற அந்த ஒரு சிந்தனை அவனுடைய உள்ளத்துல இருப்பதனுடைய வெளிப்பாடுதான் அவன் நல்லவனாக, நேர்மையாளனாக இந்த உலகத்துல இருக்கிறான்.
ஒரு மனிதனுடைய உள்ளத்துல இருந்து அந்த இறை நினைவை மட்டும் நீங்க எடுத்துட்டு பாருங்களேன். ஒரு மனிதனுடைய உள்ளத்துல இருந்து அந்த இறைவனை விட்டு போய்விட்டுன்னு வைங்களேன், அந்த மனிதன் எப்படிப்பட்ட பெரும் பெரும் பாவம் செய்வதற்கும் தயாராகிறான். ஏன்னா அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான் என்கிற சிந்தனை அவனுக்கு வராது. அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான், நாளை மறுமையில அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிப்பான் என்கிற எந்த சிந்தனையும் அவனுடைய மூளைக்கு வராது. அதனுடைய வெளிப்பாடு நல்லவனாக இருந்தவன் கேடுகிட்ட மனிதனாக போறானா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை தான் ஷைத்தான் கையில் எடுக்கிறான். மனிதர்களுடைய அந்த இறை நினைவை விட்டும் தூரமாக்கக்கூடிய அந்த செயல்களை அவன் செய்வதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால தான் திருமறை குர்ஆனை எடுத்து பாருங்களேன், பெரும்பாலான இடத்துல இறை நினைவை பற்றியும் இறை எச்சத்தை பற்றியும் அல்லாஹ் திரும்ப 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 மனிதர்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்களேன். அல்லாஹ்வுடைய தூதரும் எல்லா காரியங்களிலும் அந்த இறை நினைவை சொல்லிக்கொண்டே இருப்பார். குறிப்பாக உபதேசங்கள் பேசக்கூடிய இடங்களில் எல்லாம் அல்லாஹ்வை நினைவுபடுத்தி விட்டு அல்லாஹ்வுடைய அச்சத்தை பற்றிய அந்த நினைவூட்டலை கொடுத்து விட்டு தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க, அந்த உரையை நிகழ்த்துவார்கள். பார்க்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு பயானின் போதும் அந்த வசனங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டுவாங்க. யா அய்யுஹன்னாஸ் தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா. மனிதர்களே, உங்களை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைத்த உங்களுடைய இறைவனை அஞ்சுங்கள் என்று அந்த வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வஹக்க காத்திஹி என்கிற அந்த வசனம். யா அய்யுஹன்னாஸ் என்கிற அந்த எல்லா வசனங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க, மனிதர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்கிற அந்த எச்சரிக்கையை நினைவூட்டி விட்டுதான் அந்த உபதேசத்தை ஆரம்பிப்பார்கள். என்ன காரணம்? ஏனென்று சொன்னால் அந்த இறை நினைவு அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருந்தால்தான், அந்த இறையச்சம் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருந்தால்தான் சொல்லக்கூடிய உபதேசம் அவனுக்கு பயனளிக்கும். அவனுடைய உள்ளத்துல எந்த ஒரு அல்லாஹ்வை பற்றியுடைய அச்சமோ நினைவோ இல்லைன்னு வைங்களேன், அவனிடத்துல எவ்வளவுதான் நீங்கள் உபதேசம் செய்தாலும் அவனுக்கு அதை அவனுடைய உள்ளத்துல அது போய் எட்டவே எட்டாது. அதனுடைய வெளிப்பாடு என்ன உபதேசம் கேட்டாலும் அவன் செய்யக்கூடிய தீமைகளை செய்து கொண்டேதான் இருப்பான். நம்மளே சிலர் அப்படி இருக்கிறாங்களா இல்லையா? எல்லா பயானுக்கும் சரியாக வந்துருவாங்க, எங்க பயான் நிகழ்ச்சி நடந்தாலும் அதுல கொண்டு கலந்து கொள்வார்கள். இன்னும் சொல்றதா இருந்தால் வரக்கூடிய அந்த பேச்சாளர்களிடத்துல மார்க்க சந்தேகங்கள் கூட கேட்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள். எனக்கு அதுல சந்தேகம், எனக்கு இதுல சந்தேகம் என்று. ஆனால் அவருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தால் அவருடைய வாழ்க்கையில இஸ்லாமிய அந்த செயல்பாடுகள் எதுவுமே இருக்காது. என்ன காரணம் என்றால் அவர்கள் அந்த அவரிடத்துல உள்ளத்துல அந்த இறை நினைவு இல்லை. அல்லாஹ்வை பற்றியுள்ள அந்த சிந்தனையும் அல்லாஹ்வை பற்றியுள்ள அச்ச உணர்வும் அவருடைய உள்ளத்தில் வராதனுடைய வெளிப்பாடுதான். அவர்கள் எவ்வளவு மிகப்பெரிய உபதேசத்தை கேட்டாலும் அவர்கள் ஷைத்தானால் மிகைக்கப்பட்ட மக்களாக மாறுகிறார்கள். இதை அல்லாஹ் தன்னுடைய திருமுறையிலே சொல்லி காட்டுகிறார். நம்ம பார்க்கிறோம் 58வது அத்தியாயம் 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஷைத்தான் அவர்களை மிகைத்து விட்டான், அல்லாஹ் நினைவை விட்டும் அவர்களை அவன் மறக்க செய்து விட்டான். அவர்களே ஷைத்தானுடைய கூட்டத்தினர். கவனித்துக் கொள்க, அலா இன்ன ஹிஸ்ப ஷைத்தானி ஹுமுல் ஹாஷிரூன். ஷைத்தானின் கூட்டத்தினர் நஷ்டவாளிகள். அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கை. யார் இறை நினைவை விட்டு தூரமாக போகி ஷைத்தானுடைய அந்த அடிச்சுவத்தை பின்பற்றி தீமைகளை மூழ்கி கிடக்கிறார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்கள் எல்லாம் ஷைத்தானுடைய கூட்டாளிகள். ஹிஸ்பு ஷைத்தான், ஷைத்தானுடைய நண்பர்கள் இவர்கள். இந்த ஷைத்தானுடைய நண்பர்கள் அவர்கள் தான் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ்வுடைய அந்த இறை நினைவை விட்டும் தூரமாக்கக்கூடிய அந்த காரியத்தை ஷைத்தான் செய்கிறான் என்கிற அந்த உணர்வு நம்மிடத்தில் எப்போதுமே இருக்க வேண்டும். பொதுவாகவே ஒரு காரியத்தை பற்றி நமக்கு ஒரு உணர்வு இருந்துன்னு வைங்களேன், ஒரு பாதிப்பு ஏற்பட போகிறது அல்லது ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்றால் இந்த பிரச்சனை இப்படிதான் வரும், இந்த பிரச்சனையால் இந்த பாதிப்புகள் ஏற்படும், அதிலிருந்து நாம தப்ப வேண்டும் என்றால் இதை செய்ய வேண்டும் என்கிற அந்த உள்ளுணர்வு அந்த சிந்தனை நம்மிடத்தில் இருந்து வைங்களேன், கண்டிப்பாக நாம என்ன செய்வோம், அந்த பிரச்சனையிலிருந்து விலகுவதற்கான வழிகளை தேடுவோமா இல்லையா? அதே போன்றுதான் இந்த ஷைத்தானுடைய விஷயத்திலும் நாம இருக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ், நான் ஏற்கனவே சொன்னது போல, அல்லாஹ் ஷைத்தானை நேரடியாக ஒன்று நம்மிடத்துல அனுப்பல. எப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்களோ அப்போதே ஷைத்தானுடைய சூழ்ச்சியை பற்றி அல்லாஹ் நமக்கு தெளிவாக எச்சரிக்கை செய்து விட்டான். நமக்கெல்லாம் தெரியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து எல்லா பூமியில் உள்ள அனைத்தையும் கற்றுக் கொடுக்கிறான். கற்றுக் கொடுத்து விட்டு வானவர்களையும் இவர்களையும் நெருப்பால் படைக்கப்பட்ட அந்த ஜின்களையும் அழைத்து கட்டுப்பட சொல்லுகிறான், சுஜூது செய்ய சொல்லுகிறான்.
எல்லாரும் கட்டுப்படுகிறார்கள், ஷைத்தான் மட்டும் கட்டுப்பட மறுக்குகிறான். அவனுடைய ஆணவத்தை எங்க காட்டுறானா இல்லையா? களிமண்ணால் படைத்த இந்த மனிதருக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் அவன் கோபத்தை ஏற்படுத்துகிறான். அதனால அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகுகிறான். அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக்கப்பட்டு துரட்டி எடுக்கப்படுகிறான். அப்படி துரட்டி அடிக்கும் பொழுதே ஷைத்தான் அல்லாஹ்விடத்துல ஒரு வாக்குறுதி வாங்கினானா இல்லையா? என்ன வாக்குறுதி? உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுப்பேன், அவர்களுடைய முன்னும் பின்னும் வலமும் இடமும் இருந்து அவர்கள் நான் கெடுப்பேன் என்கிற அந்த வாக்குறுதியும் அந்த ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த காலத்திலேயே பெற்றுவிட்டான். இப்போ அப்பலிருந்தே அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்து விட்டான், ஷைத்தான் ரெடியாக இருக்கிறான், எப்படியெல்லாம் உங்களை தீமையை நோக்கி அழைத்து செல்லலாம் என்பதற்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான். அதில் நீங்கள் எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள். அதனால தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், ஷைத்தான் இடத்துல சொல்லும் போதே சொல்லுவானா இல்லையா, உன்னால எல்லாரையும் ஒன்றும் மொழிகெடுக்க முடியாது, உன்னை பற்றி எச்சரிக்கையை நான் என்னுடைய மனிதர்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். யார் அந்த எச்சரிக்கையில கவனமாக இருக்கிறார்களோ, அதுல கவனமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களால் உன்னை வழிகெடுக்க முடியாது. நீ அவர்களை வழிகெடுக்க நினைத்தால் அவர்கள் உன்னை தோற்கடிப்பார்கள் என்கிற விஷயத்தையும் சேர்த்துதான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சம்பவத்தில் சொல்லி இருக்கிறான். இப்போ அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். உலக விஷயத்துல கவனமா இருக்கிறோமா இல்லையா? உலக விஷயத்துல ஒரு பிரச்சனை வரும், அது இந்த வழியில் தான் வரும், அது வந்தால் இப்படி தடுக்கலாம் என்று தெரிந்தால் அதை எந்த அளவுக்கு கவனமாக கையாண்டு அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விலகிக் கொள்கிறோம். உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தால், மழை வர இருக்கிறது, வானிலை அறிக்கை சொல்றாங்க மழை வர இருக்கிறது, இன்னும் 4 நாளுக்கு கன்னியாகுமரியில் மழை என்று சொன்னால் எவ்வளவு உஷாராக என்ன செய்கிறோம், எங்கே போனாலும் குடை எடுத்து கையில வைக்கிறோம், பைக்ல போகும்பொழுது கரெக்டா ரெயின் கோட் எடுத்து கையில வைக்கிறோம். என்ன காரணம்? நம்முடைய உள்ளத்துல அந்த சிந்தனை இருக்கிறது, வானிலை சரியாக இல்லை, எப்ப வேணாலும் மழை பெய்யலாம், மழையில மாட்டிக்கூடாது என்றால் கடை எப்பவுமே கையில இருக்கணும், ரெயின் கோட் எப்பவுமே வண்டியில இருக்கணும் என்கிற அந்த எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறோமா இல்லையா? இந்த உணர்வை ஷைத்தானுடைய விஷயத்துல நம்ம காட்டினோம்னா நாமும் ஷைத்தானுடைய அந்த தீண்டுதலிருந்து தப்ப முடியும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். எப்படியெல்லாம் அல்லாஹ் அந்த ஷைத்தான் வழி எடுக்கிறான்னு பாருங்க. ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் அவன் நம்முடைய இறை நினைவை விட்டு தூரமாக்கக்கூடிய வழிகள்ல மிக முக்கியமாக கையில் எடுக்கக்கூடிய ஒரு வழி தொழுகையிலிருந்து நம்மளை திசை திருப்புவதுதான். ஏன்னு சொன்னால் தொழுகை தான் அல்லாஹ்வுடைய இறை நினைவை அந்த முதன்மையாக காட்டக்கூடிய ஒரு அம்சம். எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய நினைவு நம்ம உள்ளத்துல இருந்தாலும் குறிப்பாக தொழுகை என்று வரும்பொழுது அந்த 5 நேர தொழுகையில போது நம்ம என்ன செய்வோம், நம்முடைய உலக வாழ்க்கை நம்முடைய வியாபாரத்தை எல்லாம் விட்டு பள்ளி வாசலுக்கு வரும்பொழுது நம்மை அறியாமலேயே அல்லாஹ்வுடைய நினைவு நம்ம இடத்துல வந்துடும். இப்போ அப்படிப்பட்ட அந்த தொழுகையில தான் அல்லாஹ் ஷைத்தான் என்ன செய்கிறான், எப்படியாவது நம்மளை வழிகெடுக்க வேண்டும், அந்த நினைவை விட்டு தூரமாக்க வேண்டும் என்று அவன் திட்டமிடுகிறான். அதிலும் பாருங்களேன், 2 வகையான சூழ்ச்சிகளை தொழுகையில செய்வான் ஷைத்தான். ஒன்று என்ன, யார் தொழுகைக்கு உள்ளே இருக்கிறார்களோ, அதாவது தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய தொழுகையிலிருந்து அவர்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்று அங்கு ஒரு சூழ்ச்சி செய்வான். இன்னொரு பக்கம் எப்படி சூழ்ச்சி செய்வான், தொழுகைக்கு நீ வந்தால் தானே இறை நினைவனுக்கு வரும், நீ தொழுகைக்கே வராமல் உன்னை ஆக்குவேன் என்று தொழுகைக்கு வராமல் ஆக்குவதற்கான வேலையும் செய்கிறான். இப்படி 2 வகையான வேலையும் ஷைத்தான் செய்கிறான், தன்னுடைய அந்த சூழ்ச்சியிலே செய்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு பார்க்குற மாதிரி எத்தனையோ மக்கள் என்ன செய்கிறார்கள், தொழுகையுடைய நேரத்தை மறந்து பாங்கை மறந்து வியாபாரம் உலக அந்த விளையாட்டு மோகத்துல மூழ்கி கிடக்கிறார்கள் என்றால் என்ன காரணம், ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு அவங்க ஆட்கொண்டு விட்டார்கள். அல்லாஹ் சொன்னான் இல்லையா, ஷைத்தான் உங்களை மிகைத்து விடாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், அவன் அப்படி மிகைத்து விட்டான் என்றால் நீங்கள் அவனுடைய கூட்டாளிகளாக மாறிவிடுவீர்கள், அதனால் உங்களுக்கு நஷ்டம் என்று அல்லாஹ் சொன்னான் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த சூழ்ச்சிக்கு ஆளான மக்களுடைய அந்த நிலைமைதான் தொழுகையிலிருந்து போவது பார்க்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வின் நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் தடுக்கவுமே ஷைத்தான் விரும்புகிறான். ஷைத்தானுடைய விருப்பமே அதுதான், நம்மை அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் தூரமாக்கணும், தொழுகையை விட்டு நம்மை விலகி கொண்டு போகணும், தொழாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறான், ஷைத்தான் பாடுபடுகிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லுவான். 5வது அத்தியாயம் 91வது வசனம். எப்படியெல்லாம் செய்கிறானாம், வசனத்துடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், மது சூதாட்டம் மூலம் உங்களுக்கிடையே பகைமையையும் வெறுப்பையும் அவன் ஏற்படுத்துகிறான். எதற்காக? அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை வெளியேற்ற வேண்டும், தொழுகையை விட்டு உங்களை தூரமாக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். எனவே அவனிடத்துல நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறான். இந்த வசனங்களை எல்லாம் நம்ம மறந்துவிடக் கூடாது.
சைத்தானை பற்றிய அந்த சிந்தனை, அந்த எச்சரிக்கை உணர்வு நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக நாம் என்ன செய்ய முடியும்? சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நாம் தப்பிக்கொள்ள முடியும் என்பதை நாம மறந்துவிடக் கூடாது. அதே மாதிரி அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். இந்த சைத்தான் தொழுகையில வரும் பொழுது சில நேரத்தில் என்ன செய்கிறான்? நம்மை தாக்கத்துக்கும் ஆளாக்கி விடுகிறான். சைத்தானுடைய தீண்டுதல்ல சில நேரத்துல நாமும் விழுந்து விடுகிறோம். முடிந்த அளவுக்கு நம்ம விழாமல் இருப்பதற்காக நம்ம முயற்சி செய்வோம். ஆனாலும் சில நேரத்துல சைத்தானுடைய அந்த தூண்டுதலுக்கு நம்ம ஆளாகி விடுவோம். அப்படிப்பட்ட நேரத்துல அவனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கும் அல்லாஹ் நமக்கு வழி சொல்லி தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது அல்லாஹ்விடத்தில் நம்ம பாதுகாப்பு தேடுவதன் மூலமாக சைத்தானிற்கு நாம விலகிக் கொள்ள முடியும். ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமுறையை சொல்லி காட்டுகிறார். அந்த இறையச்சவாதியுடைய பண்புகளை பற்றி சொல்லும் பொழுது, அந்த இறையச்சவாதிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஷைத்தானுடைய தாக்கம் அவர்களுக்கு வரும் பொழுது அதிலே அவர்கள் சுதாகரித்துக் கொள்வார்கள். 7வது அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறார், 101வது வசனம். இறையச்சவாதிகள் எப்படிப்பட்டவர்களா? அவர்கள் ஷைத்தானுடைய தாக்கத்திற்கு ஆளாக்கப்பட்டால் உடனே அதிலிருந்து சுதாகரித்துக் கொள்கிறார்கள், அதிலிருந்து விழித்துக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த ஒரு விஷயத்தை நம்ம நம்முடைய உள்ளத்துல நிறுத்தம். இந்த 2 உணர்வுகளும் நம்ம உள்ளத்துல வந்து அந்த தொழுகை விஷயத்திலும் சரி, மற்ற எல்லா காரியங்களும் ஷைத்தான் தயாராக இருக்கிறான், எப்ப வேண்டுமானாலும் நம்மை வழிகெடுப்பான் என்கிற அந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருக்க 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 கண்டிப்பாக ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்தும் குழப்பத்திலிருந்தும் நம்ம தப்பிக்கொள்ள முடியும். உலகத்தை பாருங்களேன், ஒரு விஷயத்தை நாம செய்ய வேண்டும் என்றால் அதை திருப்பி 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 சொல்லிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த விஷயத்துல நமக்கு கவனம் வருதா இல்லையா? காலையில் 6 மணிக்கு கடையை திறக்கணும் என்கிற ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் காலைல 6 மணிக்கு கடையை திறக்கணும் என்கிற அந்த விஷயத்தை திருப்பி 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 அவன் நினைச்சிட்டே இருந்தாங்கல்ல, கண்டிப்பா காலைல 6 மணிக்கு போய் கடையை திறக்கணும் கடையை திறக்கணும் கடையை திறக்கணும் சொன்னான்னா கண்டிப்பாக சில நேரத்தில் அவன் உறங்கி விட்டால் கூட 6 மணி என்கிறது 6:15 முழித்து தட்டிடுவான். கடைக்கு 6 மணிக்கு போன் அடிச்சுமா 6:15 என்று எழுந்திடுவான். அவன் அறியாமலே அவனுடைய உள்ளுணர்வு அவனை எழுப்பி விட்டுரும். இப்போ இது போன்றுதான் இந்த சைத்தானுடைய விஷயத்திலும் நாம கவனமாக இருக்கணும். அதற்காகத்தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட எச்சரிக்கைகளை செய்கிறான். இந்த எச்சரிக்கைகளை எல்லாம் நாம உதாசீனப்படுத்தி விடக் கூடாது. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? அல்லாஹ் சைத்தானை பற்றி இந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்த பிறகும் நம்மள பெரும்பாலான மக்கள் எப்படி இருக்கிறோம்? சைத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கும் அவனுடைய அந்த ஆசை வார்த்தைகள்ல விழுந்து கிடக்கிறோமா இல்லையா? அவன் ஏமாற்றுக்காரன் என்பதை தெரிந்தும் நம்ம என்ன செய்கிறோம்? அல்லாஹ் சைத்தான் அப்படித்தான குர்ஆனிலே நமக்கு அறிமுகப்படுத்துகிறான். பல இடங்கள்ல அல்லாஹ் சைத்தானை பற்றி பேசும்பொழுது குருன்னு தான் சொல்லி தருவான், ஏமாற்றுக்காரன். இப்ப ஏமாற்றுக்காரன் என்றால் ஆசை வார்த்தைகளை சொல்லி நல்ல வார்த்தைகளை பேசுவது போல பேசி நம்ம என்ன செய்வான்? இது நல்லது தானே, இதை செய்தா என்ன தப்பு என்பது போன்ற சிந்தனைகளை ஏற்படுத்தி நம்மை தீமையின் பக்கம் அப்படியே கொண்டு போவான். தீமைகளை அழகாக காட்டுவான். அவனுடைய டெக்னிக்கே அதான். சைத்தானுடைய டெக்னிக்கே என்ன? தீமையை தீமை போல காட்ட மாட்டான். ஏன்னா அப்படி காட்டினால் நாம சுதாரித்துக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய அச்சமம் உள்ளத்துல இருக்கும் பட்சத்துல நாமல் அதுல இருந்து சுதாகரித்து தப்பிடுவோம். அதனால்தான் சைத்தான் எப்படிப்பட்ட ஆயுதத்தை கையில எடுக்கிறான்? சைத்தான் அழகான நல்ல அந்த கெட்ட விஷயங்களை, தீமையான காரியங்களை அழகானதாக அப்படியே நமக்கு காட்டுவான். இப்போ அதுல நம்ம என்ன செய்துவிடுவோம்? அவனுடைய அந்த ஆசைகளுக்கு நம்ம விழுந்து அதுல அப்படியே அவனை நோக்கி செல்லக்கூடிய மக்களாக நம்ம மாறிவிடுவோம். ஆனால் அப்படி போறதுனால இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொன்னா, நாளைக்கு சைத்தான் மறுமையில பேசக்கூடிய அந்த வாக்குறுதியையும் அவன் அளிக்கக்கூடிய அந்த வாக்கு மூலத்தை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். 14வது அத்தியாயம் 22வது வசனத்துல மறுமையில மனிதர்களுக்கு மத்தியில எல்லா கணக்குகளும் தீர்க்கப்பட்ட பிறகு அல்லாஹ் நம்மை விசாரித்து நமக்கு சொர்க்கமா நரகமா என்கிற அந்த முடிவை எடுத்த பிறகு, தீர்ப்பை எழுதிய பிறகு ஷைத்தான் பேசக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறான். வகால ஷைத்தான் லம்மா குலிய அம்ரு இன்னல்லாஹ வஹதுக்கும் வஹதல் ஹக். ஷைத்தான் சொல்லுவானா, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளித்தான், உண்மையான வாக்குறுதி தான் அல்லாஹ் அளித்தான். நானும் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளித்தேன், ஆனால் நான் அதில் உங்களுக்கு வாக்கு மீறி விட்டேன். சைத்தான் சொல்லுவானா, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளிச்சான், தொழுங்க, தொழுதா நன்மை என்று அல்லாஹ் சொன்னான். ஆனா நான் என்ன சொன்னேன்? தொழ வேண்டாம், தொழாமல் தூங்க சுகமா இருக்கும் என்று நான் சொன்னேன். பொருளாதாரத்தை ஏழைகளுக்கு வாரி வழங்குங்கள் என்று அல்லாஹ் சொன்னான், அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரம் பெருகும் என்று அல்லாஹ் சொன்னான். ஆனால் நான் என்ன சொன்னேன்? அப்படி செஞ்சிடாத, வறுமை உனக்கு வந்துடும். பொருளாதாரத்தை கண்டமே நீ யாருக்கும் எடுத்து கொடுத்துடாத, அதனால் நீ வறுமையில் போயிடுவா
இந்த பொருளாதாரம் உனக்கு தேவை இருக்கிறது, உன்னுடைய குடும்பத்தாருக்கு வேணும், உன்னுடைய சந்ததிகளுடைய இந்த பிற்கால வாழ்வுக்கு வேணும் என்று நான் என்ன செய்தேன், அல்லாஹ்வுடைய வாக்குக்கு மாறாக நான் உனக்கு வாக்கு உழைத்தேன் என்று அவன் சொல்லுவான். சொல்லிவிட்டு சொல்லுகிறானா, அப்படி நான் உங்களை அழைச்சேன் தெரியுமா, அந்த அழைத்ததை தவிர உங்கள் மீது எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இந்த உலகத்துல உங்களை நான் அழைத்தேன், நல்ல வார்த்தைகளை சொல்லி, நல்ல ஆசை வார்த்தைகளை சொல்லி உங்களை ஏமாற்றி நான் அழைத்ததை தவிர நான் உங்கள் விஷயத்துல நான் எந்த அதிகாரமும் பெற்றவன் கிடையாது. நீங்கள் பழிப்பதாக இருந்தால் என்னை பழிக்காதீங்க, நீங்கள் திட்டுவதாக இருந்தால் உங்களையே நீங்கள் திட்டிக் கொள்ளுங்கள். என்னாலும் உங்களை காப்பாற்ற முடியாது, உங்களாலும் என்னையும் காப்பாற்ற முடியாது என்று ஷைத்தான் அங்கே போய் நம்மை கைவிடக்கூடிய அந்த வாக்குமூலத்தை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லியிருக்கிறான். இப்போ இதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வாக்கு மூலம் தெரிந்த பிறகும் இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் தீமையை நோக்கி செல்கிறார்கள் என்றால் அவர்கள் ஷைத்தானுடைய இந்த ஆசை வார்த்தைகளை விழுந்து விட்டாங்கன்னு அர்த்தம். அந்த இறை நினைவும் இறையச்சும் அவருடைய உள்ளத்துல இல்லாமல் போய்விட்டது தான் அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு மட்டும் நாம் போய்விடவே கூடாது. ஏன்னா ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் வழிகெடுப்பான். அவன் தயாராக இருக்கிறான், வழிகெடுப்பதற்கு எப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமா என்று அவன் காத்து கொண்டிருக்கிறான். அதனால தான் நம்ம பார்க்கிறோம், நன்மையான காரியங்களே நம்ம வழி கிடக்கிறானா இல்லையா. குர்ஆனை எடுத்து ஓதலாம் என்று நம்ம எடுத்து வச்சிருப்போம், அப்போதான் என்ன செய்வோம், 2 வசனம் ஓதின உடனே அப்படியே நமக்கு தூக்கத்தை ஏற்படுத்துவான். அதனால தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொன்னானா இல்லையா, குர்ஆன் ஓடும் பொழுது நீங்கள் விரட்டப்பட்ட ஷைத்தான் இடத்துல வந்து பாதுகாப்பு தேடுங்கன்னு சொல்லுவான். என்ன காரணம், நன்மையான காரியங்களை நம்ம செய்யும் பொழுதுதான் ஷைத்தானுடைய சூழ்ச்சி அந்த வீரியமாக இருக்கும். நீங்கள் ஒரு தீமையை செய்றீங்கன்னா பிரச்சனை இல்லை, அது அவனுக்கு இலகுவாக போயிடும், உங்களை அதை செய்வதற்கு அழகாக கொண்டு அனுப்பி விட்டுருவான். ஆனால் ஒரு நன்மையான காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுதுதான் ஷைத்தான் செய்வான், அதை குழப்புவதற்காக நம்மை நோக்கி வருவான். ஒரு போனை எடுத்து பாக்குறீங்க, 5 நிமிஷம் பார்க்கலாம்னு பார்த்துருப்பீங்க, தேவையில்லாத அந்த வீணான விஷயங்களை 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே தாண்டி கொண்டு போயிடுவான், இலகுவாக்கி விட்டுருவான். நேரம் போறதே தெரியாத மாதிரி நம்மளை கொண்டு போய் நேரத்தை வீணடிச்சு விடுவான். அதே நேரத்துல குர்ஆன் எடுத்து ஒரு ஜுசு ஓதலான்னு வந்து உட்கார்ந்தோம்னா 2 வசனம் வருவதற்குள்ள அப்படியே தூக்கத்தை அப்படியே வரவழைப்பான், அப்படியே மூடி வச்சுட்டு தூங்கணும்னு எண்ணத்துக்கு நம்மளை கொண்டு தள்ளிடுவான். இதுதான் ஷைத்தானுடைய சூழ்ச்சி. அதே மாதிரி தொழுகைகளை பாருங்களேன், பார்க்குறோமா இல்லையா, நம்ம வியாபாரத்துல மூழ்கி கிடக்கும் பொழுது, உலக அந்த போகத்துல மூழ்கி கிடக்கும் பொழுது, வீணான விளையாட்டான காரியத்துல மூழ்கி கிடக்கும் பொழுது ஷைத்தான் வரமாட்டான். அதே நேரத்துல பள்ளிவாசல்ல நீங்க தொழுகைக்காக வந்து நின்று பாருங்களேன், சப்புல நீங்கள் வந்து கை கட்டின உடனே வருவான், வந்து என்ன செய்வான், அதை நினைச்சுப்பாரு இதை நினைச்சுப்பாரு என்று தொழுகையே மறக்கடிக்கக்கூடிய அளவுக்கு, ரக்காத்துடைய எண்ணிக்கை மறக்கக்கூடிய அளவுக்கு, சுஜூது செய்தமா ருக்குஹு போனோமா என்கிற அந்த மறதி வரக்கூடிய அளவுக்கு என்ன செய்கிறான் ஷைத்தான் தொழுகை விஷயத்துல வர்றானா இல்லையா. இப்படித்தான் ஷைத்தான் வருவான் என்கிற அந்த உணர்வு நமக்கு எப்பவுமே இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டானா இல்லையா, இப்படி எல்லாம் ஷைத்தான் வருவான், இப்படி எல்லாம் உங்களை வழிகெடுப்பான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால் அதை நாம என்ன செய்ய வேண்டும், நம்முடைய உள்ளத்தில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி அந்த உள்ளத்தில் அந்த உள்ள உணர்வு வந்துட்டு நீங்களேன், கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய முடியும், ஷைத்தானுடைய சூழ்ச்சி எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டு, அல்லாஹ் சொன்னான் இல்லையா, குறிப்பிட்ட மக்களை உன்னால் வழிகெடுக்க முடியாதுன்னு ஷைத்தானிடத்தில் அல்லாஹ் சொன்ன பதில் சொன்னான் இல்லையா. ஷைத்தான் சவால் போடும் பொழுது ஷைத்தான் போட்ட சவால் என்ன, உன்னுடைய அடியார்கள் எல்லாரையும் நான் வழிகெடுப்பேன் என்று ஷைத்தான் சவால் இடுவான் அல்லாஹ்விடத்துல. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், உன்னால எல்லாரையும் ஒன்றும் வழிகெடுக்க முடியாது, அறியப்பட்ட சில மக்களை உன்னால வழிகெடுக்க முடியாது. யார் அவர்கள், அவர்கள் என்னுடைய எச்சரிக்கையை கவனமாக காது கொடுத்து கேட்டவர்கள், அந்த எச்சரிக்கையை தன்னுடைய வாழ்க்கையில அமல்படுத்தியவர்கள் என்று அல்லாஹ் சொன்னான் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த மக்களாக நம்ம மாறினோம்னா நம்மாலும் என்ன செய்ய முடியும், ஷைத்தான் விஷயத்துல கவனமாக இருக்க முடியும், ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நாம தப்பிக்கொள்ள முடியும். இப்போ அதை வந்து உள்ளத்துல நம்ம நிலைநிறுத்தி ஷைத்தான் இருக்கு, அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை பற்றி சிந்தனை எப்பவுமே நம்ம உள்ளத்துல இருக்கணும். எப்போ வேணா ஷைத்தான் வருவான், இங்கதான் வருவான் அங்கதான் வருவான் என்று இல்லை, நன்மையான காரியத்துலதான் அதிகமா வருவான் என்கிற சிந்தனை நமக்கு இருக்கணும். நான் பள்ளிவாசல்ல தானே இருக்கேன், இங்க ஷைத்தான் வரவா போறான், நான் குர்ஆன் தானே ஓதுறேன், இங்க ஷைத்தான் வரவா போறான் என்கிற சிந்தனை நமக்கு வந்து விடவே கூடாது. ஏன்னா இங்கதான் அதிகமா வருவதாக அல்லாஹ் சொல்றான். நன்மையான காரியங்களை நம்ம செய்யும் பொழுதுதான் அதிகமா வருவான். ஒரு ஏழைக்கு ஒரு உணவு வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கும் பொழுதுதான் என்ன செய்வான், ஷைத்தான் நமக்கு உள்ளத்துல வருவான். எதுக்கு நீ வாங்கி கொடுத்துக்கிட்டு, நீ கொடுக்கலன்னா 10 பேர் கொடுக்க போறாங்க என்கிற மாதிரி சிந்தனையை நம்ம உள்ளத்துல போடுவான். இப்படி போடுவதன் மூலமாக நம்மை அவனுடைய அந்த வலையில வீழ்த்துவதற்கு ஷைத்தான் முயன்று கொண்டே இருப்பான்.
மறுமை வரைக்கும் இதான் நிலைமை என்பதை நம்ம நிலைநிறுத்தி, நம்ம உள்ளத்துல நிலைநிறுத்தி ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை எதிர்கொண்டு அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலே நம்ம வெற்றி பெறக்கூடிய மக்களாக நம்ம மாற வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களை மனையும் வல்லகமா நாக்கி அருள்வாண்டு கூறி என்னுடைய முதல் உரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.